வரும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தேனியில் உள்ள பண்ணை வீட்டில் ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். வரும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். திமுக அதிமுக கூட்டணியில் எந்த கூட்டணியில் இணைவது என ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். தேனியில் உள்ள பண்ணை வீட்டில் ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் ஆலோசனையானது நடத்தி வருகிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்கள். சுபா, பரபரப்பான அரசியல் சூழல்ல பன்னீர்செல்வத்தின் எந்த கட்சிக்கு எந்த அணிக்கு கூட்டணிக்கு செல்வது என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தான் தற்போது ஓபிஎஸ்ஸின் சொந்தமான தேனி அருகே உள்ள கைலாசப்பட்டியில அவர்களுடைய பண்ணை வீட்டில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் உள்ள ஓபிஎஸ் அணி சார்ந்த நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள், மாநில அளவிலான நிர்வாகிகள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. அதாவது ஓபிஎஸ் அணியை சேர்ந்த பலர் ஓபிஎஸ் எந்தவித முடிவும் எடுக்கவில்லை என்று கூறி பல்வேறு கட்சியில ஓபிஎஸ் அணியை சேர்ந்த பலர் தொடர்ந்து இணைந்துட்டு வர்றாங்க. இது போன்ற ஒரு சூழல தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோம்னா கூட்டணி தொடர்பான எந்த அணிக்கு செல்லலாம், அதாவது தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்றவிடம் நம்ம பல விஷயமா பேசணும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக அணிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு குழுவும், மற்றொரு குழு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக அணிக்கு செல்ல வேண்டும் என்ற குழுவும், ஒரு சிலர் மீண்டும் அதிமுகவில் தனியாக ஒரு கட்சியை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீட்டின் அடிப்படையில் அங்கு கூட்டணிக்கு செல்லலாம் என்ற 3 வித கருத்துக்கள் தொடர்ந்து இங்கு விவாதிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலுமே இங்கு உள்ள, அதாவது தேனி மாவட்டத்தில் உள்ள கட்சி நிர்வாகிகளும் இது தொடர்பான ஆலோசனை நடத்தி ஆலோசனைக்கு பின்னர் பார்த்தோம்னா எந்த அணிக்கு செல்லலாம் என்று ஓபிஎஸ் இன்று அறிவிக்க, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, கூட்டணி தொடர்பான எந்த அணிக்கு செல்லலாம் என்று இன்று அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா அதற்கு தகுந்தாற் போலதான் கட்சி நிர்வாகிகளும் பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அதாவது ஓபிஎஸ் தனது முடிவை அறிவிக்க காலதாமதம் ஏற்படுத்துவதால் கட்சிக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து நம்மிடம் பேசும்போது அவங்க தகவல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல பத்திரிகையாளருக்கு படம் எடுக்க மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. ஆலோசனை கூட்டம் முடிவடைந்த பின்னர் ஓபிஎஸ் செய்தியாளரை சந்தித்து இது அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் எந்த அணிக்கு செல்வது என்பது குறித்தும் முடிவுகள் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுபா.